தெரிந்தே நிறைவேற்ற முடியாத 505 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்றைக்கு 10% 15% கூட நிறைவேற்றாது 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை வாய்க்கூசாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவிலே பேசுகின்றார்கள். இப்போது அவர் ஒன்றை மட்டும் முதலமைச்சரானதற்கு பின்பு கற்றுக்கொண்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், பொய்யை மெய்போல் பேசுவதிலே கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர். பொய்யை மெய்போல் பேசுவதிலே முதலமைச்சரானதற்கு பின்பு ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு பொய்யை மெய்யாக அவர் பேசுவதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு. அதிலே இன்றைக்கு 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனை இருப்பதாகவும் 37 திட்டங்கள் மத்திய அரசினுடைய பரிசீலனை இருப்பதாகவும் 64 திட்டங்கள் நிதி பற்றாக்குறையில் இருப்பதாகவும், ஆக ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்து மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன என்பதை தெரியாமல் அறிவித்தாரா, இல்லை தெரிந்தே ஏமாற்றுவதற்காக அறிவித்தாரா, இல்லை மக்களை ஆசை தூண்டுவதற்காக அறிவித்தாரா என்பது அவருக்கே வெளிச்சம். இன்றைக்கு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த தினத்தில் தலைநிமிர்ந்த தலைநகரம் தமிழ்நாடு என்று உறுதிமொழி எடுக்க போகிறார். தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு திமுக ஸ்டாலின் ஆட்சியிலே முதுகெலும்பு உடைந்து போய்விட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முதுகெலும்பை உடைத்த அந்த சாதனை தான் திமுக அரசினுடைய சாதனை. உடைந்து போன தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பை தலை நிமிர்த்துவதற்காகத்தான் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு எழுச்சி பயணத்திலே 168 சட்டமன்றத்திற்கு எழுச்சி பயணம் சென்ற இடங்களெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பச்சை பொய் பேசுவதிலே அவர் உலக சாதனை படைத்திருக்கிறார் என்பதை தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுனிந்து இருக்கிறது, தமிழர்கள் தலைகுனிந்து இருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமையினாலே, சட்ட ஒழுங்கு சீரழிவினாலே, நிர்வாக சீர்கேடுனாலே இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதிலே தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கிறது. இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதிலே இந்தியாவிலே முதலிடம், கடன் வாங்குவதிலே முதலிடம், இன்றைக்கு பாலியல் வன்கொடுமையிலே முதலிடம். இதையெல்லாம் நாம் ஒரே தீர்வு, மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் என்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளும். மீண்டும் திமுக தான் மாபெரும் வெற்றி பெற அப்படின்ற ஒரு மூர்த்தி எல்லாரும் அவங்க கட்சியில் அவங்க சொல்லதான் செய்வாங்க. அப்புறம் திமுகவில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி வந்து அண்ணா திமுக ஆட்சி மலரும் நான் சொல்லுவார். அவர் அப்படிதான் சொன்னார். அவர் தானே சொன்னார் 2011 கூட்டமாக வந்தாங்க, வடிவேலு பிரச்சாரம் பண்ணார், காடுகரையெல்லாம் கூட்டம் வந்துச்சு. ஆனால் கடைசியில் 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக பெற முடியவில்லை என்பதை அமைச்சர் பேசுவதை நான் பார்த்தேன், உணர்ந்து பேசுகிறார். ஆக இப்போது அவர்கள் செயற்கையாக அரசு விழாவில் கூட்டி வருகிற கூட்டங்கள், உட்கார வைக்கிற கூட்டமெல்லாம் அவர்களுக்கு வாக்குகளாக மாறாது. ஏன்னா இன்றைக்கு சூடு பட்டுட்டோம், ஒரு தடவை சூடு பட்டுட்டோம். திமுக ஆட்சியில் எவ்வளவு பாடுபடுறாங்க, மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காகத்தான் அந்த திட்டம், இந்த திட்டம், வந்த திட்டம், போன திட்டம், இப்படி பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் விளம்பரத்தை தவிர, விலாசத்தை தவிர இந்த மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அதான் யதார்த்தமா உண்மை. தேர்தல் அவங்க எது விட்டாலும் சரி, விடாட்டாலும் சரி, அதிமுக ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தமிழர் ஆட்சி, அதிமுக கூட்டணி இன்றைக்கு வலிமையாக உருவாக்குவதில் எவ்வளவோ இடையூறுகளை தாண்டி புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீட்டு விலக்கு வாங்கணும்னு சிஎம் சாரே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சி அதான் ஏமாத்து வேலை, மோடி மஸ்தான் வேலையை தான் ஸ்டாலின் பார்க்குறாரே தவிர மக்களுக்கு எதை செய்யணும், எதை செய்ய முடியும், எதை செய்கிறோம் அப்படின்றது அவருக்கு அக்கறை இல்லை. அவருக்கு அவர் குடும்பம் ஆட்சியில் இருக்கணும், தமிழ்நாடு திமுக குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்கணும். அது கனவு இனிமேல் நினைவாகாது. இது மக்கள் தயாராகி விட்டார்கள். இந்த வீட்டுக்கு ஸ்டாலினை அனுப்புவதற்கு காலம் கனிந்து வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. நிச்சயமாக அது நடக்கும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.